மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. 15,000 ரூபாய்க்கு குறை இல்லாமல் வியாபாரம் ஆகுது. அதிகபட்சம் 70,000 1,00,000 ரூபாய்க்கெல்லாம் கிடா இருக்குது சென்னையில் இப்போதைக்கு இருக்கிற சந்தையில். இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே மார்க்கெட் இந்த ஆடுங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெட்டேரி சந்தை, இன்னொன்று வந்து காவாங்கரையில் ஆட்டு சந்தை, இன்னொன்று வந்து எம்கேபி நகர் அங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ள ஏரியா உள்ளன்னு பார்த்தீங்கன்னா மண்ணடி, ட்ரிப்ளிகன், ராயப்பேட்டா இந்த சைட்லலாம் பரவலாக வந்து ஆடு வியாபாரம் போயிட்டுருக்கு. இந்த பக்ரீத்ன்றது தீபாவளி மாதிரி. இப்போது எப்படி வந்து பொங்கலை வந்து குழந்தைகள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் தீபாவளி வந்து குழந்தைகள் கொண்டாடுற ஒரு பண்டிகை. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வந்து இது வந்து குழந்தைகள் கொண்டாடும் ஒரு பண்டிகை. இந்த வியாபாரத்தில் புரிதல் இல்லாத ஒரு ஏமாற்றம். இப்போது ரெட்டேரி சந்தைக்கு போகிறீங்க, இல்லை காவாங்கரை சந்தைக்கு போகிறீங்க, இல்லை எம்கேபி மார்க்கெட் இந்த மார்க்கெட் அங்கே ஒரு ஆட்டு சந்தை சேரும், அங்கே போகிறீங்கன்னா வியாபாரிகள் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. யார் இருந்தாலும் போயிட்டு ஆடு வாங்கிட்டு வந்துடலாம், வாங்கிட்டு வந்துட்டு வியாபாரம் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆடு விலை ஆட்டின் விலை வந்து மிகவும் அதிகமாக கொடுத்து இவங்க கொள்முதல் செஞ்சிடுறாங்க. குர்பானி கொடுக்கும்போது அந்த ஆடுக்கு அடிபட்டுருக்க கூடாது, ஒரு வயசு பூர்த்தியான ஆடாக இருக்கணும், கொஞ்சம் சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குது, அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த ஆடு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து வாங்கக்கூடிய ஆட்கள் குர்பானிக்கான ஆட்கள். தெரியாதவர்கள் போயிட்டு 10 கிலோ ஆடை வந்து அவங்க 12 கிலோன்னு சொன்னாலும் அதை நம்பி, உனக்கு வியாபாரம் பேச தெரியல, உனக்கு வந்து விலை பேச தெரியலன்றது அது வந்து உன்னோட தவறு. அந்த தவறு என்ன ஆகுதுன்னா, வியாபாரம் செய்ய தெரிஞ்ச நாங்கள் போகும்போது அந்த விலைக்கு எங்களுக்கு கொடுக்க, உங்களுக்கு என்ன கறி கொடுக்குறாங்கன்ற உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து உண்மையான ருசி என்னன்னு தெரியாம தான் பாதி மக்கள் பழகி வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஒரிஜினல் டூப்ளிகேட்டுக்கு வித்தியாசம் தெரியாம டூப்ளிகேட்டையே கண்டு ஒரிஜினலை மறந்து போன காலம் தான் இந்த காலம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சோசியல் ஆக்டிவிஸ்டான திரு சதாம் ஹுசைன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். கொஞ்சம் கேப் விட்டுருச்சு இல்லையா? ஆமாம். ஓகே, இப்போ வந்து பக்ரீத் வந்து நெருங்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு சின்ன இடத்துலையாவது அலை மோதிக்கிறது பக்ரீத் ஆட்டு விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. ஒரே இடத்துல 3 கோடி கிட்டலாம் வந்து சேல்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாக படிக்கிறோம். அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி 1 கோடி அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு. அந்த 3 கோடி அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதானா, இல்லை செய்திக்காக போடக்கூடிய அமௌண்ட்டா எப்படி? அந்த 3 கோடின்றது மிகவும் குறைஞ்சபட்சமான வியாபாரம். ஒரு நாள்? ஆமாம், ஒரு நாள்லேயே 3 கோடி. நாளைக்கு 3 கோடி ரூபாய் வியாபாரம்ன்றது மிகவும் குறைஞ்சபட்சமான வியாபாரம் தான். எப்படி ஊர் சைடில் சொல்கிறீங்களா சென்னையிலையா? ஊர் சைட்லேயே. சென்னைனா? சென்னையிலலாம் பெரிய மார்க்கெட் அது. அப்படியா? ரொம்ப பெரிய மார்க்கெட். இன்னைக்கு சராசரி பக்ரீத் கேடான்னு போய் வாங்கணும்னா 15,000 ரூபாய்க்கு குறை இல்லாமல் வியாபாரம் ஆகுது. அதிகபட்சம் 70,000 1,00,000 ரூபாய்க்கெல்லாம் கிடா இருக்குது சென்னையில் இப்போதைக்கு இருக்கிற சந்தையில். இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே மார்க்கெட் இந்த ஆடுங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெட்டேரி சந்தை, இன்னொன்று வந்து காவாங்கரையில் ஆட்டு சந்தை, இன்னொன்று வந்து எம்கேபி நகர் அங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ள ஏரியா உள்ளன்னு பார்த்தீங்கன்னா மண்ணடி, ட்ரிப்ளிகன், ராயப்பேட்டா இந்த சைட்லலாம் பரவலாக வந்து ஆடு வியாபாரம் போயிட்டுருக்கு. இந்த ஆடு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நல்ல விலைக்கு ஓரளவுக்கு நல்லா வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெட்டேரி சந்தைக்கு போகலாம், இல்லை எம்கேபி நகர் சந்தைக்கு போகலாம். இதில் ஆடு எவ்வளோ வரும்? மினிமம் 15,000 ரூபா ஒரு ஆடு. இது எல்லாமே செம்மறி ஆடு தான். மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோ ஆடாக இருந்தாவே வந்து 12,000 ரூபாய்க்கு வியாபாரம் போயிடும். ஓகே, இதே நாட்டாடாக இருந்தால்? நாட்டாடுனா வெள்ளாடுன்னு சொல்கிறீங்களா? வெள்ளாடு வந்து இப்போது 90% எங்கேயுமே வெள்ளாடு வந்து சேல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சென்னையோட மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த செம்பரி கடா வந்து கொம்பு கொஞ்சம் முறுக்கலாக வியாபாரம் பண்ணி வாங்கியே வந்து பழக்கப்பட்டுட்டாங்க. இப்போ இந்த பக்ரீத் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தீபாவளி வியாபாரம் மாதிரி.
இப்போ தீபாவளி எப்படி வந்து ரம்ஜான்ன்றது கம்ப்ளீட்லி வேற கான்செப்ட். அது இந்த பக்ரீத்ன்றது தீபாவளி மாதிரி. இப்போ எப்படி வந்து பொங்கலை வந்து குழந்தைகள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா தீபாவளி வந்து குழந்தைகள் கொண்டாடுற ஒரு பண்டிகை. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வந்து இது வந்து குழந்தைகள் கொண்டாடும் ஒரு பண்டிகை. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்து பக்ரீத் இப்போ வந்து வியாழக்கிழமை இருக்குது இல்லைங்களா, இப்போவே திங்கள் செவ்வாயிலேயே போயிட்டு அவங்க ஆடெல்லாம் வாங்கின்னு போயிட்டு வீட்டில் வச்சுட்டு, அதுவும் வந்து இப்போ சம்மர் ஹாலிடேஸில் இருக்காங்க குழந்தைங்க, ரொம்ப உற்சாகமாக வந்து ஆடுகளை வாங்கிட்டு போயிட்டு வீட்டில், இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆடுங்க வந்து கட்டி போட்டு அந்த குழந்தைங்க வந்து அந்த ஆடோட ஆடாக வந்து சேர்ந்து விளையாடிட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். இப்போ அது பிரியாணின்னு ஆகணும்னு தெரியாமலே விளையாட்டா? ஆமாம். இந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே விருப்பமான ஒரு பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் தான். ஓகே, இப்போது இந்த ஒரு விஷயத்தில் அந்த ஆடு விற்பனையிலையுமே ஸ்கேம் நடக்குதா? ஸ்கேம்ன்றதை விட இது வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஏமாற்றம். இந்த வியாபாரத்தில் புரிதல் இல்லாத ஒரு ஏமாற்றம். இப்போது ரெட்டேரி சந்தைக்கு போகிறீங்க, இல்லை காவாங்கர சந்தைக்கு போகிறீங்க, இல்லை எம்கேபி மார்க்கெட், இந்த மார்க்கெட் அங்கே ஒரு ஆட்டு சந்தை சேரும், அங்கே போகிறீங்கன்னா வியாபாரிகள் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ஒரு ஆடு வியாபாரி, நான் வந்து ஆடு எடுத்துன்னு வந்து விற்பேன். என்கிட்ட வந்து நீங்கள் வாங்கும்போது நான் வந்து ஒரு எனக்கு தெரியும் இந்த ஆடு வந்து ஒரு 15 கிலோ வருமா, இல்லை 20 கிலோ வருமா, 40 கிலோ வர ஆடு கூட இருக்குது, இது 40 கிலோ வருமான்ற ஒரு கணக்குல எல்லாம் நம்ம வந்து வியாபாரம் பண்ணுவோம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சமீப காலமாக ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. யார் இருந்தாலும் போயிட்டு ஆடு வாங்கிட்டு வந்துடலாம், வாங்கிட்டு வந்துட்டு வியாபாரம் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆடு விலை, ஆட்டின் விலை வந்து மிகவும் அதிகமாக கொடுத்து இவங்க கொள்முதல் செஞ்சிடுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு தான் அந்த ஆடு விலை போகும்னு எனக்கு தெரியும்னா நான் அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்குவேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி கிடையாது. வியாபாரம் தெரியாதவர்கள், ஆடு எத்தனை கிலோ வரும்னு கூட தெரியாதவங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொம்பு ஷோவாக இருக்கா, அதுக்கு ஒரு விலை வச்சு வாங்கிட்டு ஒரு 40 ஆடோ 50 ஆடோ 100 ஆடோ வாங்கிட்டு வந்து அவங்க இடத்துல அவங்கவுங்க ஏரியாவில், உதாரணத்துக்கு இப்போ மண்ணடியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வியாபாரமே தெரியாதுன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் மண்ணடின்னு சொல்லிட்டு. இப்போ மண்ணடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வியாபாரம் தெரியல, அவங்க ஒரு வேற வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த பக்ரீத்துக்காக மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரம் முன்னாடியே எங்கேயாவது போயிட்டு விலை கொடுத்து ஆடை வாங்கிப்பாங்க. இப்போ விலை கொடுத்து ஒரு 10,000 நாங்கள் வந்து வியாபாரிங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்க போகிற ஆடை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 12,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிடுவாங்க. அது விற்கிறவங்களுக்கு அது லாபகரமாக இருக்கும். அந்த 12,000 ரூபாய்க்கு இவங்க வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு 14,000 15,000 விற்கும்போது தான் அந்த விலை ஏற்றம்ன்றது சமீப காலமாக இந்த விலை வந்து ரொம்ப பக்ரீத்துக்கு அதிகமான விலை போயிட்டு இருக்கிறது காரணம் இது ஒன்று. வியாபாரம் தெரியாதவர்கள் அங்கே போயிட்டு வியாபாரம் பேச தெரியாமல் விலை கொடுத்து வாங்குறதுக்கு எங்களுக்கும் பாதிக்குது. இப்போ ஆடு வியாபாரம் பண்ண போகிறேன் நான், அப்போது நான் போய் கேட்கும்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி, அந்த ஆடு விற்கிறவர் என்கிட்ட ஒரு 10,000 ரூபா கொடுத்து வந்து விற்கிறாரு, ஆனால் அதோட உண்மையான ரேட்டு வந்து 8,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அதை கூட காசு போட்டு விற்கிறதுனால உங்களுக்குமே பிரச்சனையாகுதுன்னா ஹோட்டல் உரிமையாளர்கள்னா உங்களுக்கா? இல்லை, எனக்கு ஆடு வியாபாரமும் இருக்கு. ஓகே, நான் இறைச்சி சார்ந்த வியாபாரமும் செய்கிறேன், ஆடும் வியாபாரம் பண்ணுறேன். எனக்கு வந்து குலத்தொழிலே வந்து இறைச்சி வியாபாரம் தான். ஓகே, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போது நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஆடை நான் எடுத்துன்னு வந்து 12,000 ரூபாய்க்கு நான் விற்றுருவேன், 2,000 ரூபா லாபம் எனக்கு போதுன்னு. ஆனால் இப்போ நான் போய் அந்த 10,000 ரூபாய்க்கு நான் அந்த ஆடு கேட்கும்போது 12,000 ரூபாய்க்கு வாங்க இந்த வியாபாரம் தெரியாதவர்கள் அந்த 12,000 ரூபா கொடுத்து வாங்க தயாராக இருக்கும்போது எனக்கு ஏன் 10,000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுது? உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நீங்களும் வாங்கிட்டு வந்து விற்கிறதுக்காக? ஆமாம், நாங்கள் வந்து ஆடு வளர்க்குறாங்க இல்லையா, ஆடு வளர்த்து சந்தைக்கு எடுத்துன்னு வந்து அவங்க கிட்ட தான் நாங்களும் வாங்கி வியாபாரம் பண்ணுவோம். இல்லை, போக்கா ஆடு வந்து கறியாவும் வாங்குறாங்க, விற்கிறதுக்கு வாங்குறாங்க. இது வந்து இந்த பண்டிகையில கறியா வாங்க மாட்டாங்க, ஆடா தான் வாங்குவாங்க. அதான் அது ஆட்டு கறிக்காக வாங்குறாங்க. ஆமா, ஆட்டு கறிக்காக வாங்குறாங்க. எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, நான் 2 விஷயத்துக்காக பாக்குறேன். அங்க விற்கிற சந்தையில வந்து கறிக்காகவும் வாங்குறாங்க, அந்த ஆடை விற்கிறதுக்காகவும் வாங்கிட்டு வாங்குறாங்க. அது ரெண்டுமே நடக்குது, அதுதான் நான் கேட்குறேன். இப்போ எனக்கு வந்து பக்ரீத் வியாபாரம் மட்டும் கிடையாது, எனக்கு ரீட்டைல் பிஸ்னஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு நான் வாங்குற ஆடு வந்து அந்த கெடா வாங்க மாட்டேன். எனக்கு வந்து ஒரு 8 கிலோ 10 கிலோ கெடா இருந்ததுனாவே எனக்கு கடைக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். பக்ரீத்துக்கு வாங்கும்போது ஒரு 2 பல்லு, அதாவது ஒரு 2 வயசு 1 வயசு பூர்த்தியான ஆடை நான் வாங்குவேன். அந்த ஆடு கொஞ்சம் நல்ல வந்து வலுவாக இருக்கும், அது கொஞ்சம் கொம்பு இருக்கணும், இதெல்லாமே இருக்கு. பக்ரீத் கெடால வந்து சாப்பிட்றவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. இல்லை, அதாவது குர்பானி கொடுக்கும்போது
அந்த ஆடுக்கு அடிபட்டிருக்க கூடாது, ஒரு வயசு பூர்த்தியான ஆடாக இருக்கணும், கொஞ்சம் சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குது, அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த ஆடு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து வாங்கக்கூடிய ஆட்கள் குர்பானிக்கான ஆடு. நாங்கள் வந்து கடைக்கு வாங்குற ஆடு வந்து இளம் ஆடு, ஒரு 8 கிலோ குட்டி, 6 கிலோ குட்டி, 10 கிலோ குட்டி, இந்த மாதிரி குட்டி ஆடுங்க நாங்கள் வாங்குவோம். ஒரு வயதுக்கும் கீழே உள்ள ஆடுகளை வாங்கி நாங்கள் கடைக்கு வியாபாரம் பண்ணுவோம். ஏன்னா அது எலசாக இருக்கும். இந்த குர்பானி கொடுக்குற ஆடு வந்து அந்த அளவுக்கு எலசாக இருக்காது, கொஞ்சம் முத்தி இருக்கும், கறி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். கிளியராக சொல்லணும்னா இதுதான். இப்போது ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள ஆடை வெளியாட்கள் போயிட்டு 12,000 ரூபாய்க்கு வாங்கும்போது அதோட விலை வந்து 12,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா சந்தையின் விலை உயருது. இந்த வியாபாரம் தெரியாதவங்க 12,000 ரூபானா அவங்க ஏற்றுப்பாங்க, அதை எடுத்துமே அவங்க ஒரு 15,000 ரூபாய்க்கு விற்பாங்க. இதே வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா இத்தனை வருஷமா ஒரு 10,000 ரூபா குட்டினா 10,000 ரூபாய்க்கு, அந்த 10,000 ரூபாய்க்கு நம்ம வாங்குறதால விற்கிறவங்களுக்கு நஷ்டம் ஆக போகிறது கிடையாது. அவங்களுக்கான லாபம் அவங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கான லாபம் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அந்த ஆடை வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒரு 12,000 ரூபாய்க்கோ 13,000 ரூபாய்க்கோ நாங்கள் விற்போம். இப்போ அந்த நடுவில் சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இந்த 2,000 ரூபா கணக்கு நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 ரூபா மதிப்பு இருக்க வேண்டிய ஆடை 25,000 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. உங்களுக்கு வாங்குறவங்க பொதுமக்களா இல்லை கடை வச்சிருக்காங்க? கடை வச்சிருக்கிறவங்க கிடையாது, வேற வியாபாரத்தில் இருப்பாங்க. ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருப்பாங்க, துணி கடை வச்சிருப்பாங்க. பக்ரீத்துக்கு மட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு ஒரு 50 ஆடு வாங்கின்னு வருவோம், நம்ம வந்து ஏரியாவுக்கு எடுத்துன்னு வந்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம விற்போம். அதாவது அந்த தெருவில் கசாப்பு கடை வச்சிருக்கிறவங்களுக்கு விற்கிறது இல்லை, குர்பானிக்கு வாங்குறவங்க. ஓகே. இப்போ பொதுமக்கள், இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடு வாங்குறீங்கன்னா அவங்க கிட்ட போய் வாங்குவீங்க. அப்போ வாங்கும்போது அங்கே என்ன ஆகுனா அந்த 2,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபா அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இவங்களோட அறியாமை, அந்த ஆடு இதுதான் விலைன்னு சொல்லி இவங்க நம்பி வாங்கிட்டு வந்து அந்த விலையை வந்து நம்ம பொதுமக்கள் மேலே தான் திணிக்கப்படுது. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா பக்ரீத் தான், கசாப் கடைக்காரங்க இந்த கறி கடைக்காரங்க இந்த விலைக்கு தான் வாங்குறாங்க, இவங்க வாங்கலைன்னா இவங்க வாங்குறதுக்கு தயாராக இருக்கும்போது இது என்ன ஆகுதுன்னா, இந்த விலை ஏற்றம்ன்றதுக்கான காரணம் வியாபாரம் தெரியாதவர்கள் உள்ளே போயிட்டு அந்த விலை ஏற்றி விடுறது தான் காரணம். நாங்கள் வந்து காலகாலமாக வியாபாரம் பண்ணும்போது 10 கிலோ ஆடா, 10 கிலோ ஆடுங்க, இதுதான் விலை வரும் சொல்லி எங்களுக்கு தெரியும். அந்த வியாபாரம் அங்கே விற்கிறவங்க இது 10 கிலோ கிடையாதுங்க 12 கிலோ வரும்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னால், ஏன்னா அவங்களுக்கு இடம் தெரியாது, அந்த குட்டி 12 கிலோ வரும்னா அவங்க ஒத்துப்பாங்க. ஆனால் அந்த குட்டி வந்து 10 கிலோ தான் வரும்ன்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆடை வந்து எடை போட்டு பார்த்தோ அப்படியெல்லாம் வாங்க மாட்டோம். ஆடு வந்து இடுப்பில் கை போடுவோம், அந்த கை போட்டு எங்களுக்கு அப்போவே வந்து ஒரு குத்து மதிப்பு தெரிஞ்சிடும். ஒரு 50 ஆடு இருக்குதுன்னா நாங்கள் கணக்கு போட்டுருவோம், 50 ஆடு வந்து இடுப்பில் கை போட்டு பார்ப்போம். அந்த ஆடு வந்து ஆவரேஜாக இப்போ 50 ஆடும் அறுத்தோன்னா ஒரு 10 கிலோ கணக்கில் வரும், 11 கிலோ கணக்கில் வரும் எங்களுக்கு தெரியும். இப்போ துணி வியாபாரம் பண்ணுறவருக்கு எப்படி தெரியும்? புரியுதுங்களா? நோட்டு புக்கு விற்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த கணக்கெல்லாம்? பர்மா பஜாரில் வந்து சென்ட் விற்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த மாதிரி வியாபாரம் தெரியாதவர்கள் போயிட்டு 10 கிலோ ஆடை வந்து அவங்க 12 கிலோன்னு சொன்னாலும் அதை நம்பின்றதை விட வியாபாரம் அது தானே, என்னோட திறமை, நான் வந்து என் சரக்கை வந்து 15,000 ரூபா சொல்லி நீ வாங்கிட்டீங்கன்னா அது வந்து என்னோட திறமை, நான் உன்னை ஏமாத்தலை, நான் என் விலையை சொன்னேன். உனக்கு வியாபாரம் பேச தெரியல, உனக்கு வந்து விலை பேச தெரியலன்றது அது வந்து உன்னோட தவறு. அந்த தவறு என்ன ஆகுதுன்னா, வியாபாரம் செய்ய தெரிஞ்ச நாங்கள் போகும்போது அந்த விலைக்கு எங்களுக்கு கொடுக்க முன் வர மாட்டேன்றாங்க. இப்போ அதிக பேர் உங்களை மாதிரியான ஆட்கள் இருக்காங்களா, அவங்கள மாதிரியான ஆட்கள் இருக்காங்களா? கிட்டத்தட்ட இப்போ 50-50 ஆயிடுச்சு. ஓகே. அப்போ விற்கிற அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா ஒரு ஆள்கிட்ட வந்து சுமூகமாக போயிடும், இன்னொரு ஆள் உங்களை மாதிரியான ஆட்கள் போனால் வாக்குவாதம் தான் ஏற்படும். அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனை. அந்த வியாபாரம் நடக்கிற நேரத்தில். ஆமாம், ஏன்னா இப்போ நாங்கள் வந்து அந்த சந்தையில் போய் வாங்க மாட்டோம், ஊருங்களில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். சென்னை அவுட்ரு இப்போ அங்கேயும் போக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கெல்லாம். ஏன் அங்கே போகிறாங்க? அங்கே விலை கம்மியாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து போகிறாங்க. அங்கேயுமே இந்த 2,000 ரூபா அங்கேயும் அந்த விலையை ஏற்றி விட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 10 கிலோ அரிசி மூட்டை கிடையாது, 26 கிலோ அரிசி மூட்டை எடை போட்டு இருக்கோம், நம்ம வாங்கின்னு வந்துடலான்னு சொல்கிறதுக்கு. கண்ணால் பார்த்து அந்த ஆடை வந்து எப்படி கணக்கு போட முடியும்? போட தெரியாது. ஏன்னா காலகாலமாக நாங்கள் அந்த தொழிலில் இருக்கோம். காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட் வரைக்கும் அந்த ஆடு கறி இதுலேயே நாங்கள் புழங்கி இருக்கிறோம். நாங்கள் அந்த ஒரு ஆடு வந்து கணக்கு போடுவோம், கை போட்டு பார்ப்போம், 10 கிலோ வரோன்னு சொன்னால் அந்த 10 கிலோலேருந்து 100 கிராம் மேலே இருக்குமே, இல்லை கீழே இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எடை நம்ம கிட்ட தப்பே வராது.
இது தெரியாத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வியாபாரிங்க ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஏரியாவில் ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிறாங்க முஸ்லீம்ஸ். பா நான் ஒரு 2 லட்ச ரூபா தரேன்பா, பா நான் ஒரு 3 லட்ச ரூபா தரேன்பா, எல்லாம் சேர்ந்து ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிக்கிறது. ஆடு வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு சந்தையிலேருந்து பக்ரீத் கிடா பிடிச்சிட்டு வந்துடுறது. பிடிச்சிட்டு வந்து ஏரியாவில் வந்து விலை அதிகமாக விற்கிறது. இப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் இந்த மாதிரி விலை ஏற்றத்துக்கான காரணம் இதுதான். வியாபாரம் தெரியாதவர்கள் போயிட்டு விலை ஏற்றி விட்டுட்டு இங்கே வந்து அந்த விலை ஏற்றத்துக்கு அந்த அந்த அதிகமான விலைக்கு தான் விற்கிறாங்க. இதில் பாதிப்பு அடைகிறது 2 பேர் தான். ஒன்று காலகாலமாக வியாபாரம் பண்ணுறவன், இன்னொன்று வந்து வாங்குறவன். எங்களுக்கு கரெக்டான விலைக்கு அங்கே போயிட்டு வாங்கி எங்களுக்கும் தலைவலியாக இருக்குது. இங்கே விற்கும்போது இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவ்வளோ சூடாக இருக்குது. அது வந்து விடிய விடிய வியாபாரம் ஆகும். இல்லை காலையில் ஸ்டார்டிங் இந்த டைம் அந்த அதெல்லாம் டைமிங்கே கிடையாது. பக்ரீத் 24 hours அங்கே ரன்னிங்லேயே இருக்கும் வியாபாரம். மிட் நைட்டில் கூட வந்து வாங்குவாங்க. ஆமாம், ஏன்னா ஆடு எடுத்துன்னு வந்து இறக்கிடுவாங்கல்ல. இல்லை இப்போ ஒரு கணக்கு இருக்குல்ல, இப்போ மீன் வாங்க போனோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்க போனோம்னா காலையில் ஒரு 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே போனால் அது வந்து ரெகுலராக வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5 மணிலேருந்து வியாபாரம் ஆரம்பிக்கும், 4 மணிலேருந்து வியாபாரம் ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சிங்கன்னா நைட்டு 12 மணிலேருந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பக்ரீத் வியாபாரம் அப்படி கிடையாது. 3 நாள் அப்படியே ரன்னிங்லேயே இருக்கும் வியாபாரம். இந்த டைமுக்கு போனால் கொஞ்சம் நமக்கும் ஃப்ரீயாக வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டைம் இருக்கா? டைம் நைட்டில் தான் 2 மணி 3 மணி. ஆமாம், நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ ஆடு வேணாலும் வாங்கலாம். அது பிரச்சனை கிடையாது. விலை தான் இங்கே பிரச்சனை. விலை இப்போ பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டா, ட்ரிப்ளிகேன், மண்ணடின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வியாபாரம் ஆடு நிப்பாட்டி வியாபாரம் பண்ணிருக்காங்க. அதில் யாருமே ஆடு வியாபாரிங்களே கிடையாது. கறிக்கடை வியாபாரிங்க பாதி பேர் வந்து வியாபாரமே தெரியாதவங்க நின்று வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் வந்து கேட்டிங்கன்னா எத்தனை கிலோ வரும்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கறி எத்தனை கிலோ வரும்னு சொல்லி அவங்களுக்கு கை போட்டெல்லாம் சொல்ல தெரியாது. என்ன உயிரோட ஆடு எடுப்பாங்க, மிஷினில் எடை போடுவாங்க, 600 ரூபா கணக்கில் விற்று கொடுப்பாங்க. இது வந்து வியாபாரம் தெரியாது அவங்களுக்கு. வியாபாரம் தெரியாத பட்சத்தில் தேவையில்லாமல் ஒரு வியாபாரத்துக்குள்ள மூக்க நுழைச்சி வியாபாரத்தை கொலாப்ஸ் பண்ணுறது தான் இது. இதுக்கு வந்து பாதிப்படைகிறவங்க வந்து விலையேற்றம் தான் இதோட பின்விளைவே. அதனால் வந்து தெரியாத வியாபாரம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வந்து இறங்கி நீங்கள் வந்து நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். எடுத்தவொடனே இப்போ கூட நீங்கள் போயிட்டு ஒன்றுமே வேணாம், உங்கள் கேமரா எடுத்துன்னு போங்க. ராயப்பேட்டா, ட்ரிப்ளிகேன், மண்ணடி, இன்னும் மாதிரி நிறைய ஏரியா இருக்குது. அங்கெல்லாம் ஆடு மந்தியாக நிற்கும். வியாபாரம் தெரியாதவங்க இருப்பாங்க, போய் கேளுங்க. 10 கிலோ ஆடை 12 கிலோன்னு சொல்லுவாங்க. 10 கிலோ ஆடை 9 கிலோன்னு கூட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது வியாபாரம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா வியாபாரம் சீராகும். இந்த வியாபாரம் சீராகிறது அப்படிங்கிறது பக்ரீத்துக்கு மட்டும்தான். இது ரம்ஜானுக்கு பிஸ்னஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ரம்ஜானுக்கான பிஸ்னஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. அது வந்து ஆடு தொட்டியில் வந்து அறுத்து வியாபாரம் நடக்கும், கரியா நடக்கும். அப்போ என்ன விலை இருக்குதோ 750 ரூபாவோ 800 ரூபாயோ 850, 900 ரூபா கூட போகிறதுக்கான 1000 கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆட்டு தொட்டியில். அப்போ அங்கே போவாங்க, எடை போட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அங்கேயும் என்ன பிரச்சனைனா, இந்த வியாபாரம் தெரியாதவர்கள் உள்ளே போகும்போது அவங்க வந்து சிம்பிளாக நீங்கள் கறி கடைக்கு போனீங்கன்னா கறி கடைன்னு ஒன்று அங்கே இருக்கும். நான் என் கறி கடை இருக்குதுங்க, நான் என் கறி கடையில் நான் தான் உட்காந்துன்னு இருப்பேன். கறி நல்லா இல்லைனா நீங்கள் எங்கே வந்து கேட்க முடியும்? என்கிட்ட வந்து கேட்க முடியும். இது ஆட்டு தொட்டியில் நீங்கள் வாங்கின கறி நல்லா இல்லைனா யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இப்போ நீங்கள் ஒரு 100 கிலோ கறி வாங்குறீங்க ஆட்டு தொட்டி உள்ள போயிட்டு, உங்களுக்கு வியாபாரம் தெரியாது, ஓகேங்களா? இப்போ நான் வந்து வியாபாரம் தெரிஞ்சவன் நான் போகிறேன்னா 100 கிலோ வாங்குறேன்னா எனக்கு தேவையான சரக்கு எனக்கு தெரியும். எல்லா ஆடுமே ஒரே மாதிரி இருக்கும் பார்க்க. ஆனால் அதில் ஒரு முத்தல் குட்டி இருக்கும், இல்லை 2 முத்தல் குட்டி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அதை கழிச்சிடுவேன். எனக்கு இது வரைக்கும் போட்டு கொடு சொல்லிட்டு நான் வாங்கின்னு வந்துடுவேன். சொல்கிறது அவங்க கேட்கணும்ல. அவங்க இப்போ யாரும் தொட்டி உள்ள ஏங்க, நான் வியாபாரிங்க, எனக்கு தெரியுங்க. இந்த ஆடு வந்து முத்தலாக இருக்கும், முத்தலாக இருக்காது. இந்த ஆடு நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும், இருக்காது. இந்த ஆட்டில் வந்து கொழுப்பு அந்த கவுச்சி நாத்தம் அதிகமாக இருக்கும், இருக்காது. இது வெள்ளை ஆடு, இது செம்பரி ஆடு, இது சாப்பிடக்கூடியது, இது வந்து போட்டால் எவ்வளோ நேரம் வேகிறதுக்கு ஆகும். இது எல்லா விஷயமே எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்கூலு காலேஜ் மாதிரி நாங்கள் படித்து இதை தான் பொழப்பாக ஓட்டின்னு இருக்கோம். இப்போது சும்மா ஒரு விசேஷத்துக்கு ஒரு 10 கிலோ கறி வாங்கினோன்னா நீங்கள் ஆடு தொட்டிக்குள்ளே போனீங்கன்னா வாங்கி வந்துடலாம். ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் வாங்குறது நல்ல கறியானா கேள்விக்குறி தான். புரியுதுங்களா? நாங்கள் வந்து ஒரு கறிக்கடை வச்சுருக்கோம், கறிக்கடைக்கு வாடகைன்னு ஒன்று கொடுக்குறோம். அதுக்கு ஒரு 2 பேரை லேபருக்கு ஆளுங்க வச்சு வேலை வாங்குகிறோம். இதெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து ஒரு 50 ரூபா லாபத்துக்கு தான் நாங்கள் வியாபாரம் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அதே ஆட்டு தொட்டியில் தான் நாங்கள் வாங்குகிறோம்.
அதே ஆடு தொட்டிக்கு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அங்கே நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் போயிட்டு கெடாவா பொட்டாடோ வேகுமோ வேகாதோ இல்லை செத்தாடோ. செத்த ஆடுனா வண்டியில் டிரான்ஸ்போர்ட்டில் வரும் அந்த ஆடு வண்டியிலேயே செத்து போயிடும். எப்படி செத்துது? அந்த இதில் நெருக்கத்தில் செத்து போயிடும். அந்த ஆடும் அறுத்து நீங்கள் முள்ளில் போட்டு நீங்கள் அதுதான் உள்ள அந்த ஆடு கொடுக்குறாங்களோ, இல்லை நோய்பட்ட ஆடு கொடுக்குறாங்களோ, இல்லை மஞ்சக்காமல் ஆடு கொடுக்குறாங்களோ, இல்லை அம்மை போட்ட ஆடு உங்களுக்கு கொடுக்குறாங்களா, உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை இப்போ ஆட்டுக்கு சாப்பிட கொடுக்குறாங்கல்ல. ஆமாம். சில பேர் மாமரத்தினுடைய இலையை கொடுப்பாங்க, அது ரொம்ப விரும்பி ஆடு சாப்பிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சில பேர் வேப்பம் இலையை அதுவும் சாப்பிடும். வேப்ப இலைலாம் வெள்ளாடு தான் சாப்பிடும். அது சாப்பிடும். சாப்பிட்றப்ப அதை நான் அடுத்த நாள் வெட்டணும் அப்படின்னா அந்த குடல் கசப்பா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களும். ஆமாம். இது செம்பரி ஆடு எடுத்துக்காது. வேப்ப இலைலாம் இந்த வெள்ளாடு எடுத்துக்கும். அது அப்போ அடுத்த நாள் அந்த ஆடு அறுக்கும்போது அதோட போட்டினா அந்த குடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இதுதான் நீங்கள் கறிக்கடையை போய் நீங்கள் கறி வாங்கும்போது உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கான ஒரு இடம் இருக்குது. நீங்கள் இங்கே போய் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன கறி கொடுக்குறாங்கன்ற உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு உண்மையான ருசி என்னன்னு தெரியாமல் தான் பாதி மக்கள் பழகி வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஒரிஜினல் டூப்ளிகேட்டுக்கு வித்தியாசம் தெரியாமல் டூப்ளிகேட்டையே கண்டு ஒரிஜினலை மறந்து போன காலம் தான் இந்த காலம். அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா மினரல் வாட்டரில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும். ஆமாம். அப்போ தண்ணினாலே லைட்டாக கசக்கும் அப்படிங்கிற டேஸ்ட்டுக்கு பழகிட்டாங்க. ஆனால் உண்மையான தண்ணி அப்படி கிடையாது. தண்ணி கிடையாது. ஓகே. இந்த கான்செப்டில் தான் வியாபாரம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு முக்கால்வாசி இந்த இறைச்சி வியாபாரத்தில் கலப்படம் வந்ததுக்கான காரணம் மக்கள் 10 ரூபா கம்மியாக கிடைக்கும்னு சொல்லிட்டு போய் ஏமாறுறதுக்கான விஷயம்தான் இந்த கலப்படத்துக்கான அடிப்படையே. வேற ஒன்றுமே கிடையாது. கறிக்கடைக்கு நீங்கள் போயிட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் காலகாலமாக பழகிருப்பீங்க அந்த கறிக்கடைக்காரங்க கிட்ட. ஏன்னா காலகாலமாக அவர் அங்கே ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பார், உட்காந்துன்னு இருப்பார். நான் பை கறி வாங்கினேன் வேகவே இல்லைன்னா வா அடுத்த வாட்டி வாப்பா உனக்கு நான் சரியாக பண்ணி தரேன் சொல்லி அப்போ நீங்கள் அடுத்த வாட்டி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 துண்டு எக்ஸ்ட்ரா போட்டு பா பார்த்துப்பா உனக்கு நான் சரியாக இருக்கும் சாப்பிட்டுப்பா. அந்த கறி நம்ம வாங்கி போய் சாப்பிடும்போது பாய் சூப்பராக இருந்தது பாய். அது கொடுத்த அவருக்கும் திருப்தி, வாங்கினவங்களுக்கும் திருப்தி. திருப்தி இல்லாத வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு எதிர்பார்த்து ஆடு தொடியில் போய் வாங்கிட்டு நீங்கள் கஷ்டப்படுறதும், கம்மி விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி விற்கிறவங்ககிட்ட வாங்கிட்டு கஷ்டப்படுறதும் தான். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.